தமிழ் கூறும் வாழ்வியலை திரையில் தோன்றிய இசையின் துணையுடன் பினாங்கு தமிழ்ப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் திரை இசை காட்டும் வாழ்வியல் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நாட்டின் முன்னணி பேச்சாளரான டாக்டர் பாண்டிதுரை. டாக்டர் பாண்டிதுரை மற்றும் அவரது இசைக்குழுவை சேர்ந்த பாடகர் சந்தோஷ், ஜெயஸ்ரீ படைத்த இந்த நிகழ்ச்சி பினாங்கு சுங்வா சீனப்பள்ளி மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கே முழங்கு என்ற பாடலுடன் தொடங்கி தாலாட்டு, காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை, தத்துவம் என அனைத்து கருத்துகளையும் ஒரு சேர இணைத்து வழங்கும் இசை பயணமாக இது அமைந்தது. பழம்பெரும் பாடல்கள் 70ஆம் 80ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்கள், எதிர்ப்புகள் மற்றும் உணர்வின் அடிப்படையில் எழுந்த பாடல்களாக இவை திகழ்கின்றன என்று டாக்டர் பாண்டிதுரை தமது உரையில் தெரிவித்தார். கவிஞர் கண்ணதாசன், கவி பேரரசு வைரமுத்து ஆகியோர் எழுதிய பாடல்கள் வழி தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல உன்னத கருத்துக்களை டாக்டர் பாண்டிதுரை தனது விளக்க உரையின் மூலம் கொண்டு சேர்த்தார். தமிழ் பாடல்கள் வழி வாழ்க்கைக்கான தத்துவத்தை மிக சிறப்பாக எடுத்துக் கூற முடியும் என்பதை தனது உரையில் சுட்டிக்காட்டினார். பாடல்களின் கருத்துகள் யாவும் தமிழோடும் இன்றைய தலைமுறையோடும் மட்டும் நின்றுவிடாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வண்ணம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் பாடல்களில் உள்ள கருத்துகளையும் தத்துவங்களையும் எடுத்துக் கூறும் கடப்பாடு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்பதையும் அவர் இதன் வழி வலியுறுத்தினார். அது என்ன பண்ணுது? தூங்கும் விழிக்கவும் முடியாத ஒரு ஸ்டேஜ்ல கண்ணு கலக்குதான் கூடுதான் தெரியாம. இந்த நிகழ்ச்சிக்கு பினாங்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினரும் பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு குழு தலைவருமான டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு சிறப்பு வருகை புரிந்தார். அவர் தமது உரையில் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே திரை இசையில் காட்டும் வாழ்வியல் தத்துவங்களை தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், அதுவும் இம்மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலம் தமிழ் பள்ளி மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.